ஸ்ரீ மீனாட்சி மேனன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிமையாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவுகள் சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகம். சித்திரை திருவிழா நடந்து முடிஞ்சது. சித்திரை திருவிழா வந்து மீனாட்சி அம்மைக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் இல்லையா, அது மாதிரி ஆவணி மூல திருவிழா குடியேறி நடந்துருக்கு. இதில் ஹைலைட்டான விஷயம் வந்து சுவாமிக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொற்றுனை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுனை தேர்ந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை போட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இந்த சுவாமிக்கு பட்டாபிஷேகம் நிகழ்த்தக்கூடிய நிகழ்வு அப்படின்றது வெள்ளிக்கிழமை நாளைக்கு சாயங்காலம் 7:25 7:50 நடக்குது. எங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் நடக்கும். இந்த சுவாமி பட்டாபிஷேக நிகழ்வு அப்படின்றது மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. சித்திரை மாதத்தில் குடியேறும் போது மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் இருக்கும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி 5 மாதங்கள் மீனாட்சியோட ஆட்சியும், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை வரைக்கும் சுவாமியோட ஆட்சியுமாக இருக்கும். என்னதான் ஆட்சியும் அதிகாரமும் மாறினாலும் நிர்வாகம் முழுக்க முழுக்க மீனாட்சி அம்மைக்கு கிட்ட மட்டும்தான் இருக்கும். சேம் நம்ம வீட்டில் அப்படிதான் இருக்கும். அப்பா வந்து சம்பாதிச்சுட்டு வருவாங்க. அந்த சம்பாதித்தை ஷேர் பண்ணிக்கிறது அம்மா தான் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் மினிஸ்டர் வீட்டோட நிர்வாகம் எல்லாமே அம்மா தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். இதை பார்த்தா நம்ம வீட்லேயும் இந்த பழக்க வழக்கத்தை வந்தவங்கன்னு நமக்கு யோசிக்கட்டும். ஏன்னா சிவபெருமான் வந்து எப்பயுமே ஆழ்ந்த நித்திரையில் இருப்பார். அப்போ அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம்னா கொடுப்பாரு. இவன் நம்மளை நம்புறானா, நம்ம கிட்ட வரானா, ரெகுலராக நம்ம கிட்ட பிரார்த்தனை வைக்கிறானா, நம்ம கிட்ட வரானா அப்படின்னு நிறையா சோதனைகளுக்கெல்லாம் ஆட்படுத்துறதுக்கப்புறம் கடைசி நிமிஷம்லாம் நமக்கு கை கொடுத்து அந்த சிவபெருமான் தூக்கி விடுவார். ஆனால் அம்பிகை அப்படி கிடையாது. அம்பிகைக்கு வந்து நம்ம வந்து பிள்ளை. நம்ம போய் நின்ன உடனே கண்ணீரோட போய் நின்று அம்மா ஏன் அப்படி சோதிக்கிற அப்படின்னு கேட்டு அடுத்த நிமிஷம் நீ கேட்டதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அம்மா அனுப்பிடுவான். அதான் அம்பாளுடைய குணம். சுவாமி வந்து அப்படிதான். அப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ நமக்கு பட்டாபிஷேகம் நிகழ்வு. இந்த பட்டாபிஷேகம் நிகழ்வதற்கு முன்னாடி சில நிகழ்வுகள் நடக்கும். அதை என்னன்னு பார்க்கலாம். நாளைக்கு காலையில் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா வளையல் திருச்செல்லியிலே அலங்காரத்தில் அப்படியே ஆவணி மூல வீதியில் படம் வந்துட்டு இன்மை நண்பதுரா கோயிலுக்கு போயிடுவார். அங்கே போனோடனே அவங்க ஒரு நிகழ்வு நடக்கும். என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனாட்சியை கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் சுவாமி ஆட்சிக்கு வரார். ஏன்னா பாண்டிய மன்னர்கள் தான் ஆட்சி பண்ணோம். அப்போ பாண்டிய மன்னராக சுந்தரேஸ்வரர் வரும்போது சுவாமி ஆட்சிக்கு வரும்போது சுவாமிக்கு வந்து ஒரு பாண்டிய மன்னர்களுக்கு ஒரு நிபந்தனை உண்டு. என்ன நிபந்தனைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் மதுரையை ஆள்றதுக்கு பாண்டிய மகாராஜாவா தென்னகத்தை ஆள்றதுக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு நீதி உண்டு. அவங்க சிவபூஜை பண்ணணும். இது எல்லா மகாராஜாக்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அம்மா மீனாட்சியை வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ சுவாமி வந்து அம்பிகையை கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் பட்டாபிஷேகத்துக்கு வரும் பொழுது இந்த நிகழ்வு வந்து அமைச்சரும் மற்ற பிரதானிகளும் வந்து சுவாமி கிட்ட சொன்னாங்க. சுவாமி இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்வு உண்டு சுவாமி, நீங்கள் வந்து இதை செய்யணும் அப்படின்னா அப்படியா செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து இன்மை நண்பதுரா கோயிலில் போய் தன்னுடைய ஆத்ம லிங்கத்தை எடுத்து வச்சு பூஜை பண்ணுவார். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட அமைப்பு அப்படி தான் இருக்கும். முன்னாடி சிவலிங்கம் இருக்கும், பின்னாடி வந்து 2 மனிதர் உருவத்தில் ஆணும் பெண்ணும் அமர்ந்து பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. நடுவில் சோமாஸ்கந்தர் இருப்பார். இதுதான் அந்த கோயிலோட அமைப்பாக இருக்கும். முன்னாடி கூடிய சிவலிங்கத்தை வந்து தன்னுடைய ஆத்ம லிங்கத்தை எடுத்து வச்சு சுவாமியும் அம்பாலும் அதை பூஜை பண்ணுவாங்க. அந்த சிவபூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் சுவாமிக்கு பட்டாபிஷேகம் நிகழும். ஆட்சியும் அதிகாரமும் அம்பிகை மீனாட்சி கிட்ட இருந்து வாங்கி சுவாமி கிட்ட கொடுப்பாங்க. இது எங்கே நடக்கும் அப்படின்னா, மீனாட்சி அம்மன் கோயிலில் சுவாமி சன்னிதானத்தில் முன் மண்டபம் இருக்கு இல்லையா, தண்ணீரத்தில் முன்னாடி ஒரு மண்டபம், அந்த பலிப்பீடத்தில் வந்து ஒரு மண்டபம் இருக்கும். அந்த 6 கால் மண்டபத்தில் இது நடக்கும். எப்படி அம்பிகைக்கு வந்து அம்மன் சன்னிதானத்தில் முன்னாடி கூடிய 6 கால் பீடத்தில் அந்த 4 கால் மண்டபத்தில் நடக்குதோ அதே மாதிரி இங்கே நடக்கும். இங்கே நடக்கும்போது அந்த நவரத்னம் இருக்கிற ராயர் கிரீடம், நவரத்ன செங்கோல், தங்க எழுத்தாணி இதெல்லாம் வந்து சுவாமி கிட்ட கொடுத்து சுவாமிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கோவிலோட அறங்காவலர் குழு தலைவர் வந்து அதை வாங்கிட்டு அப்படியே வந்து சுவாமி சந்தை வந்து வளம் வந்து திரும்ப சுவாமி கிட்டே சமர்ப்பிப்பாங்க. இது முடிஞ்சோடனே சுவாமி வந்து ஆவணி மூல வீதிகளை வெள்ளி சிம்மாசனத்தில் மகாராஜாவாக வளர்ந்துருக்கார். இதுதான் நிகழ்வு. இது முடிஞ்சதுக்கப்புறம் மரணம் அவங்க கூட்டத்தில் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பரியாய கேள்விகள் அதுன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் நடக்கும். இந்த நிகழ்வு தான் நாளைக்கு நம்ம நடக்க போது. ரொம்ப ஹைலைட்டான ஒரு நிகழ்வு. நாளைக்கு சாயங்காலம் 7:29 மணிலிருந்து 8 மணிக்குள்ளாக இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிடும். இதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் முழுக்க அதிகாரம் வந்து சுவாமி கிட்ட போயிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவாமி வந்து எப்பயுமே ஆழ்ந்த நித்திரையில் இருப்பார். நம்ம பல தடவை போய் அவர்கிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும்னு நம்ம கேட்டுகிட்டே இருக்கும்போது சுவாமி கொடுப்பார். ஆனால் கொஞ்சம் லேட்டாக கொடுப்பார். அவரை முழுசாக நம்புகிறோமா, அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோமா அப்படின்றத அவர் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு கொடுப்பார். இந்த நிகழ்வு நம்மளுடைய சேனலுக்கு நம்ம லைவாக பார்க்க போகிறோம். பாருங்கள். இதுக்கப்புறம் புட்டு திருவிழா, வந்தி பாட்டி கிட்ட போயிட்டு புட்டுக்கு மனசு முதலிலைகள் உண்டு. அதுவும் நம்ம சேனல் லைவாக பார்க்கலாம். இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறம் முழுக்க அதிகாரங்கள் சுவாமி கிட்ட போயிடும். நாடும் நகரமும் இன்னும் செழிப்பாக இருக்கக்கூடிய நிகழ்வாக தான் இது நம்ம பார்க்கப்படுது.
அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மந்திர் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.